ஒரு தரமான ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறேன். நீங்கள் பார்ட்டிக்காக ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது பக்காவான சாய்ஸாக இருக்கும். பார்க்க தான் குட்டி, நான் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், என்னடா சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் தான் இது. ஸோ இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து சோனி ULT அப்படின்ற மாடல். இது வந்து ULT Feel 3 அப்படின்ற மாடல். ஸோ நம்ம வந்து அவுட்டோரில் ட்ரிப் எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல் தான் இது. சவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளேயே ஒரு பவுச்சில் நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பவுச் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு துணிலான ஒரு கவர். சரிங்களா? ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸ்பீக்கருக்கு அடுத்து வருவோம். இது தவிர ஒரு முக்கியமான ஐட்டம் உள்ள கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்ட்ராப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை நம்ம ஷோல்டரில் வேர் பண்ணோம் அப்படின்னா வேர் பண்ண முடியும். இது தவிர ஒரு யூசர் மேனுவலும் இருக்குது. இந்த யூசர் மேனுவலை பார்த்துட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோனியோட ப்ராடக்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கையில் எடுத்தோன்னே வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 kg வெயிட் இருக்கும். அடுத்து இது மேலே இருக்க அந்த டெக்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஒரு முக்கோணமாக ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து காட்டனில் பண்ண மாதிரியான ஒரு டெக்ஸ்சர். அது போக சைடு எல்லாமே ரப்பர்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ 2 பக்கமும் ஒரு பேசிவ் ஊஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் தட்டி பார்க்கும்போதே தெரியுது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. அது தவிர பட்டன்ஸ் எல்லாம் நமக்கு மேலே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டன், அது போக ப்ளூடூத்தோட பேர் பண்ணுறதுக்கான பட்டன், கால் வந்துச்சுன்னா கனெக்ட் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன், கால் பேச முடியும். அது தவிர சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது தவிர கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. இது கூட நமக்கு வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த அல்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை பற்றி அடுத்து சொல்கிறேன். அடுத்து இந்த டிசைனில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 2 ஃப்ளாப். இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் ஸ்ட்ராப். ஸோ இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் எடுத்து சிம்பிளாக இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி தூக்கிட்டு போய்க்கலாம். அது போக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப்பும் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல சவுண்ட், அதுவும் லவுடான சவுண்ட். என்னோட ரூம் வந்து ஒரு 15க்கு 15 சைஸில் இருக்குது. ஸோ அந்த ரூமை ஃபுல் பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்ட் இதுலேருந்து வருது. அடுத்து இதில் கொடுத்துருக்க ஊஃபர்ஸ். ஸோ ஊஃபர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து பேஸ் எஃபெக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை விட மேலே இருக்கிறது எப்போவுமே வந்து மிட்டு, பேஸு, ட்ரபிள் இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கணும். நம்ம வந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா வாய்ஸை நம்மளால் கேட்க முடியாது. ஸோ வோக்கல் எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா செப்பரேஷனும் ரொம்ப பக்காவாக இருக்குது. சவுண்ட் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து சவுண்ட் பார் யூஸ் பண்ணுறேன், 5.1 ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ண ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்லேயே தி பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சவுண்ட் பார், ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்ட் பாரில் கேட்ட சவுண்ட் அவுட்புட் இதில் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சவுண்டு லவுடாக இருக்கிறதுனால நம்ம பார்ட்டி வைப்லாம் பண்ணுறதுக்கு பக்காவான ஸ்பீக்கராக இருக்கும். அடுத்து பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட சார்ஜ் பண்ணல. ஏன்னா நான் எப்போவாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் சாங் போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுனால திரும்ப சார்ஜ் போட தேவையில்லை. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும். இதை பாருங்கள், இந்த ஃப்ளாப் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து IP67 ரேட்டிங் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டைட்டாக இருக்கனால தண்ணி எதுவுமே உள்ளே போகாது, பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இதில் நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி 60% இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 20 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் சவுண்டில் வைக்காமல் ஒரு நார்மலான சவுண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபுல் சவுண்டில் வைக்கும்போது ஒரு 12லேருந்து 15 மணி நேரத்துக்குள்ளே ப்ளேபேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்காக சவுண்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் தந்திருக்காங்க. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்னமும் தெளிவாக இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக அந்த சவுண்ட் கனெக்ட் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணாமல் தான் கேட்டிருந்தேன். அதுவுமே சவுண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ ஆப்பை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதில் பட்டனில் கனெக்ட் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளால் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதாவது சாங்கை நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிக்கிறது, வால்யூமை வந்து கூட்டுறது, குறைக்கிறது, அது போக சாங்கை ப்ளே பாஸ் பண்ணிக்கிறது, அது போக DJ கெஸ்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஈக்குவலைசர் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஈக்குவலைசரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஈக்குவலைசர் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இது தவிர இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் நல்லா இதிலே பார்க்க முடியுது. இந்த இடத்துலேருந்தே நம்ம பவர் சப்ளை இல்லாதனால இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியல. ஸோ தேவைப்படுது அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கரையும் ஒன்றா பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீரியோவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குமே இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆடியோ சாம்பிள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
நான் வாங்கினதுல இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ரொம்ப லவுடானது அப்படின்னா இதுதான். இதில் இருக்க அல்ட் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால நம்ம அந்த சவுண்டோட எஃபெக்டை மாற்றிக்க முடியும். அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த அல்ட் பட்டன் அமுக்கிறது மூலமாக நம்ம நல்ல பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட், பேஸ் இல்லாத மாதிரியான ஒரு எஃபெக்ட், இதை எல்லாமே கொண்டு வந்துக்க முடியுது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சோனியோட ஸ்பீக்கர். ஸோ அதனால விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரைஸ் கொடுத்து ஒரு சோனி லப்பராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யோசிக்க மாட்டீங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. குறிப்பாக உங்களுக்கு சவுண்ட்ஸ் பிடிக்கும், சாங்ஸ் கேட்க பிடிக்கும், குறிப்பாக வெளியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னா வருத்தப்படுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்காது. ஸோ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. குறிப்பாக வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால எங்கனாலும் யூஸ் பண்ண முடியுது. ஒரு பார்ட்டி வைப் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பீக்கர் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான சவுண்ட் அவுட்புட் இதால் கொடுக்க முடியுது. குறிப்பாக பேஸ் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால நம்ம ட்ரக்கிங் அங்கெல்லாம் போகும்போது வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்படி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாம். ஸோ லிங்க் வேணும்னா கீழே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது தவிர ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன்.